பாறையை செதுக்கி சிலை வடிக்கும் போது உளியால பாறையில விழும் வெட்டு ஒவ்வொன்றும் அத சிற்பமாக்கதானே தவிர சிதைக்க இல்ல. வாழ்க்கையில நாம சந்திக்கிற தோல்விகளை பாறையின் மேல விழும் உளியின் வெட்டுகளா கருதி வாழ்க்கைய அழகிய சிற்பமாக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443602994 0443042277. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மனநல மருத்துவர் அசோகன் மற்றும் சுபா சார்ல்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இப்ப நம்ம கூட பூங்கொடி இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பூங்கொடி. ஹலோ வணக்கம் பூங்கொடி, சொல்லுங்க. நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. என்னோட மக 10 வயசு ஆகுது. சரி. படிக்கிறா. சரி. அவ சரியா படிக்க மாட்டேங்கிறா. படிக்கிறதுல ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. பரிசு பேப்பர்ல மார்க் கம்மியா வாங்குறா. சரி. அத பத்தி தான் கேட்கணும். சரிங்கம்மா. பொதுவா பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகள் ஒரு அந்த 10 வயசு வரைக்கும் சாதாரணமா கிளிப்புள்ள மாதிரி படித்து அதை அப்படியே ஒப்புவிக்கிற ஒரு மனப்பான்மையில இருப்பாங்க. அந்த ரோட் மெமரின்னு சொல்லுவாங்க. ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் அது ஒரு கான்செப்ட ஃபார்ம் பண்ணி தான் படிச்சதை கிரகித்து கொண்டு அதுக்கப்புறம் புரிந்து கொண்டு வெளிப்படுத்துற அந்த பக்குவம் தற்போதைய கல்வி நிலைமையில அந்த ஒரு 5வது அல்லது 6வது வகுப்பு படிக்கும் போதுதான் வரும். அந்த நிலைமையில தான் அந்த படிப்பு குறைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஒரு வளர்ச்சி குன்றிய நிலைமையில இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்லோ லேர்னர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கலாம். சில சமயம் சில பேருக்கு குழந்தைகள் படித்த உடனே அவர்களாகவே வளர்ந்து விடுகிறார்கள். நாம் வளர்க்கிறோம் நினைக்கிறது கிடையாது. அவர்களாகவே படித்துக் கொண்டு அவர்களாகவே கிரகித்துக் கொண்டு ஒரே குடும்பத்தில் அந்த குழந்தை நல்லா படிச்சிருக்கு. சில குழந்தைகளுக்கு தேவைப்படுது ஒரு ஊக்குவிக்கும் மனப்பான்மை தேவை. ஒரு சமயத்துல படிக்கிறது ஒரு தடவை எழுதுறது ஒரு 100 தடவை 10 தடவை படிக்கிறதுக்கு சமம். எந்த சூழ்நிலையில படிக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில பிடிக்காத நிலைமையில படித்தீங்கன்னா அதை உள்வாங்கிக் கொள்ள முடியாது. படிக்கும் பொழுது நம்ம மனசுல பதியறது ரிஜிஸ்ட்ரேஷன். அந்த பதிந்த விஷயம் மனதில் நம்ம நினைவில் தங்கி இருப்பது ரிட்டென்ஷன். அந்த தங்கி இருக்கும் விஷயங்களை நாம் வெளிப்படுத்துவது ரீகால். இந்த 3 இருக்கணும். மறந்து போயிடுறதுன்றது ஒரு காரணம் இல்லாம கவனம் இல்லாம படிக்கும் பொழுது, மனசு படிக்கும் பொழுது சந்தோஷமான சூழ்நிலை இல்லாத போது இருக்கலாம். உங்க பள்ளிக்கூட வாத்தியார்ட்ட போய் பாருங்க. குழந்தைகிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிரஷரைஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் சில விஷயங்கள் சில சமயம் ஆர்வம் குறைவாக இருக்கலாம், ஒரு அட்டென்ஷன் குறைவாக இருக்கலாம், வளர்ச்சி குறைவாக இருக்கலாம். ஒரு அசஸ்மெண்ட் பாருங்க. ஒரு மனநல மருத்துவரை பாருங்க, அசஸ்மெண்ட் பாருங்க. வேண்டிய உதவிகள் கிடைக்கும். முதல்ல குழந்தைய பிரஷரைஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஸ்கூல்ல போய் அந்த டீச்சர்ட்ட பேசுங்க. ஒரு கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட்ல பேச வேணாம். உங்க குழந்தையுடைய வெல் விஷன் அடிப்படையில நான் அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னுக்காக பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேளுங்க. ஃபீட்பேக் வரும். உங்களுடைய டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைக்கு இருக்கிற இந்த கவனக்குறைவோ இல்ல மறதி என்ன காரணத்தினால இருக்கும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத அவர் சொன்னாரு. அந்த முயற்சிகள் எல்லாம் நீங்க செஞ்சு பார்க்கலாம். அடுத்ததா உடுமலைப்பேட்டையில இருந்து கிருத்திகா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கிருத்திகா. ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ, எனக்கு கல்யாணம் ஆகி 4 months தான் ஆகுது. சரி. எங்க 2 பேத்துக்குள்ள பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. சரி. அவரு அவங்க அம்மா பேச கேட்டுட்டு என்கிட்ட சரியா பேசுறதே இல்ல. சரி. நான் இப்ப பிரிஞ்சு ஒரு 1 week வீட்டுல இருக்கேன், அம்மா வீட்டுல. சரி. அவரு இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு போன் பண்ணல, என் கூட பேச மாட்டேங்கிறாரு. இடையில நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எங்க ஃபேமிலிக்குள்ள நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அவங்க அம்மா நிறைய தப்பா பேசி பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி. இன்ன வரைக்கும் அவரு நான் பேசுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஆனா பேசவே இல்ல. என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல, என்ன பண்றது. சரி. சரிங்க டாக்டர் சுபா சார்ல்ஸ், இவங்களுடைய பிரச்சனை நீங்க பேசலாமே. அவரும் உங்களை மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பாரா இருக்கும். என் ஒய்ஃப் என்னை விட்டு போயிட்டா, அவங்க அம்மா வீட்டுக்கு கோவிச்சுட்டு போயிட்டா, நான் போன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் பேசல அப்படின்னு சொல்லி உங்க ஹஸ்பண்டும் உங்களை எதிர்பார்ப்பாருல. சோ நீங்க விட்டு கொடுக்கறதுனால ஒரு தப்பு இல்ல. ஹஸ்பண்ட ஈகோ பார்க்க கூடாது. ஹஸ்பண்ட ஈகோ பார்த்தோம்னா பிறகு நம்ம குடும்பம் சரியா வராது. ஓகே, கல்யாணம் பண்றதே நல்ல அழகா ஒரு குடும்பமா வாழ்றதுக்காகத்தான். நீங்க அவங்க அம்மாவை நீங்க ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோங்க. அதாவது அவங்க அம்மா மூலமா ஈஸியா நீங்க உங்க ஹஸ்பண்டுடைய இதயத்தை பிடிச்சிடலாம்.
அம்மா வந்து எப்பவுமே மாமியார கூட நம்ம வந்து அகேன்ஸ்டா நின்னோம்னா இதெல்லாம் கஷ்டமாகும். சோ உங்க அம்மா மாதிரி அவங்க ஒரு அம்மா, பக்கத்து வீட்டு ஆண்டிட்ட எல்லாம் நீங்க நல்லா அன்பா இருப்பீங்கல்ல, அது மாதிரி ஒரு ஆண்டி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அன்பா இருங்க, நல்லா ஐஸ் போடுங்க, நல்லா சிரிச்சு பேசுங்க, அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கோங்க. நீங்க கொஞ்ச நாள் இப்படி இருந்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்டுக்குள்ள உங்களுக்கு பிளவு ஏற்படுத்தாமல் அவங்க வந்து உங்களை எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படிங்கறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரித்திகா, டாக்டர் சுபாச்சால் சொன்ன மாதிரி நீங்க உங்களுடைய மாமியார் கிட்ட நல்லா பேசி பாருங்க. உங்க கணவருக்கு அவர் போன் பண்ணலன்னு யோசிக்காம நீங்க அவருக்கு போன் பண்ணி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா சென்னையில இருந்து ராதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ராதா. மேடம் சொல்லுங்க ராதா. என் பையனுக்கு வந்து 7 வயசு ஆகுது. சரி. தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். சரி. நானும் எங்க ஹஸ்பண்டும் வந்து ஒரு குழந்தை போதுன்னு ஒரு முடிவுல இருக்கோம். சரி. ஆனா ரிலேஷன் அந்த எங்க மாமனார் மாமியார் இவங்கெல்லாம் வந்து இன்னொரு குழந்தை வேணும், இப்பதான் ஜாப் போலான்னு இருக்கேன், அந்த டைம்ல வந்துட்டு இன்னொரு குழந்தை வேணும், இது போனா ஒரு குழந்தை போனா இன்னொரு குழந்தை இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுவே எனக்கு பெரிய இதா இருக்கு, குழந்தைக்கு இதாயிடுமா? சரிங்க ராதா. உங்களுடைய வாழ்க்கையில இன்னொருத்தர் வந்து அந்நியர், அது மாமியாரா இருந்தாலும் மாமனாரா இருந்தாலும் அவங்களுடைய வசதிக்கு சில வார்த்தைகளால வந்து அனாவசியமா கருத்து சொல்றது தேவையில்லாத ஒன்று. முன்னாடி சொன்னாங்க நிறைய பிள்ளைகள் பெற்றுக்கணும், நல்லா கலகலப்பா இருக்கும் குடும்பம் அப்படின்னு, அல்லது ஒரு குழந்தையா இருந்தா அது தனித்து விடப்படும். அது வந்து ஒருவேளை சொல்லுவாங்க அந்த குழந்தை தங்கலன்னா அது வந்து என்ன ஆயிடும், இன்னொரு குழந்தை தங்கிடும். முன்பெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருந்தது. நீங்களும் உங்களுடைய கணவரும் சேர்ந்து நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, அது வந்து ஒரு சிங்கிள் சைல்டா இருக்கும்போது கூட சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய முழு கவனமும் அந்த குழந்தைங்க மேல கொண்டு அதை காண்பிக்கலாம். உங்களுடைய ஆயுட்கால வருமானம் அத்தனையும் அந்த குழந்தை கொடுக்கலாம். நல்லபடியா அதை டியூன் பண்ணலாம். பாசிட்டிவா நினைங்க. வாழ்க்கைன்றது, அதுவும் திருமண வாழ்க்கைன்றது, குடும்பம்ன்றது உங்களை சார்ந்தது. முடிவுகளை நீங்க எடுங்க. மாமியார் சொல்றதுக்காக நம்ம வந்து நிச்சயமா இது பண்ண முடியாது. மாமியார் வந்து போற போக்குல ஒரு 2 வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு போர் அடிக்குது. இந்த குழந்தைக்கு பொம்மை மாதிரி ஒரு இன்னொரு குழந்தை இருந்ததுன்னா அவங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடலாம். அதுவும் 5 வயசு வரைக்கும் தான் அந்த குழந்தை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முடிவு எடுங்க. வேற ஒருத்தங்க முடிவு எடுக்க வேணாம். நீங்க வந்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஒரு குழந்தை போதுன்னு நீங்களும் உங்களுடைய கணவரும் முடிவு செய்தால் அதில் முடிவாக இருங்கள். ராதா, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க வேலைக்கு போறது ஆசைப்படுறதுனால உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் வேணும் அப்படிங்கறத நீங்களும் உங்க கணவரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணலாம். மத்தவங்க சொல்றதெல்லாம் நீங்க மனசுல எடுத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அடுத்ததா மேட்டூர்ல இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நபர் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்கம்மா. கணவர் இறந்துட்டாரு. 2 பொண்ணுங்க கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனாலுமே ரொம்ப மனசு இதுல இருந்து விடுபடவே முடியல. எங்களுக்கு டாக்டர் தான் ஆலோசனை சொன்ன. ரொம்ப தைரியமானவதான் நான். ஆனா என்னால இதுல இருந்து வர முடியல. எது செஞ்சாலும் சரியா செய்ய முடியல, சரிதமாவும் இருக்க முடியல. உங்க ஆலோசனை அவசியம் செய்யுங்க. சரிங்கம்மா. டாக்டர் சுபாச்சார், கணவர் இறந்து எவ்வளவு நாள் ஆச்சுமா? 1.5 வருஷம் ஆகுதுங்க. 2.5 வருஷம். குழந்தைகளுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வச்சீங்க? பொண்ணும் கல்யாணம் ஆகி 2 பொண்ணுக்குமே 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம். சரி. தனிமையா இருக்கு இந்த வாழ்க்கை. ரொம்ப வெறுமையா இருக்கு. யாரோட இருக்கிறீங்க நீங்க? தனியா இருக்கிறீங்களா இல்ல உங்க குழந்தைகளோட சேர்ந்து? அப்பா அம்மாவோட இருக்காங்க. உங்க அப்பா அம்மாவோட இருக்கிறீங்க. சரி. அப்போ உங்களுக்கு வந்து அப்பா அம்மா இன்னும் ஹெல்தியா இருக்காங்க, அப்பா அம்மா கூட நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. 2.5 வருஷம் ஆச்சு. இனிமையும் தனிமையா உணரக்கூடாதுமா. இப்ப நீங்க உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்கோர்ஸ் அந்த லாஸ் வந்து பெருசுதான். உங்களை நீங்க அன்பா இருந்த கணவர், நல்லா சேர்ந்து வாழ்ந்த வருடங்கள் மனசுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களை எல்லாம் நீங்க ஒரு பொக்கிஷமா உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிடலாம். நீங்க அது வந்து உங்களை கவலைப்படுத்தக்கூடாதே ஒழிய அந்த நினைவுகள் எல்லாம் நீங்க நினைக்கும் போது சந்தோஷப்படுத்துறது நினைவுகளா அதை வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி நீங்க உங்க அந்த நினைவுகளோட நீங்க விளையாடலாம், அதை ரசிக்கலாம், அந்த டைம் அப்படி நீங்க போக்கலாம். அந்த நினைவுகளை உங்களை விட்டு யாராலையும் பிரிக்க முடியாது. உங்க ஹஸ்பண்ட் பிரிஞ்சுட்டாரு, பட் அந்த நினைவுகள் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. உங்க பேர குழந்தைகள்கிட்ட உங்க ஹஸ்பண்டுடைய சாயலை பார்க்கலாம், அவருடைய குணங்களை பார்க்கலாம்.
சரியா? 2.5 வருஷம் ஆயிடுச்சுன்னா இன்னும் கவலைப்படக்கூடாது. அப்பா அம்மாக்கு ஆறுதலா இருங்க. அப்பா அம்மாக்கு நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கவலைப்பட வேண்டியது இருக்கும். வயசான காலத்துல நீங்க அவங்கள சந்தோஷமா நம்மள ஆக்டிவா சந்தோஷப்பட்டுக்கலாம். கவலைகள் வந்தாலும் இல்ல நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு உள்ள நல்லதுகளை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை மாதிரி துக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல அப்படி உங்க பொழுத செலவழிக்கலாம். அம்மா, டாக்டர் சுபா சார் சொன்ன மாதிரி இழப்பு அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா அத வாழ்க்கையில நம்ம அதையே யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அதை மறந்துட்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போக வேண்டியிருக்கும். சோ உங்க மகள்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அதை நினைச்சு அவங்களுக்கு வர இருக்க குழந்தைகளை நினைச்சு நீங்க உங்க லைஃப சந்தோஷமா வச்சுக்கலாம். அடுத்ததா எர்ணாகுளம்ல இருந்து குமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் குமார். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க குமார். சார் கிட்ட பேசணும் மேடம். பேசலாம், சொல்லுங்க. மாதிரி பிபி மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க. 160 100 இருக்கு சார். நைட் எல்லாம் ஒரே டென்ஷன், ஒரே பிபி மாத்திரை அடிக்கடி சாப்பிட்டா என்ன ப்ராப்ளம் ஆயிடுமா சார்? அதான் மனசுல கவலையா இருக்கு சார். பிபி மாத்திரை ரெகுலரா சாப்பிடணும். ரெகுலரா சாப்பிடுறது நீங்க அடிக்கடி சாப்பிடுறதுன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா பிபி இன்னும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகல. 160 100 இருக்குன்னா நீங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட போயிட்டு மறுபடி என்னன்னு பாருங்க. ஒரு வேற மாத்திரைகள் மாத்தி கொடுக்கலாம், அல்லது உங்களுடைய உணவு பழக்கங்கள்ல, பயிற்சி முறைகள்ல, மற்ற நடைமுறை பழக்கங்கள்ல சில மாறுதல்களை சஜஸ்ட் பண்ணலாம். முதல்ல நீங்க அது பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம போல 4 பேர்ல ஒருத்தருக்கு பிபி இருக்கு, 5 பேர்ல ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி இருக்கு. அதனால எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. பிபின்றது ஏதோ ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு பேய் அந்த மாதிரி எல்லாம் நினைக்க வேணாம். ஒரு உடல் நலம் அந்த ஒரு ப்ராபப்ளி மாத்திரைகள் சாப்பிட்டு வந்தால், தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஒரு விதமான பிரச்சனை இருக்காது. இதையே நினைச்சிட்டு இருக்காதுங்க. சமயத்துல அந்த பதட்டம் அல்லது இந்த மன வருத்தம் கூட பிபி ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணாம இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு உப்பை கொஞ்சம் குறைச்சி சாப்பிடணும், கொஞ்சம் சில கொழுப்பு மற்ற உணவு பழக்கங்கள்ல ஒரு கண்ட்ரோலா இருக்கணும். அதே மாதிரி நமக்கு பிபி வந்துருச்சுன்னு அதையே நினைத்து அதிலே வருத்தம் அடைவது அல்லது பதட்டம் அடைவது கூட தப்புன்னு இப்ப சொல்றாங்க. நல்லா தூங்குங்க, ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கட்டும். நீங்க இதை மறந்துட்டு இது ஒரு சாதாரண ஒரு வைட்டமின் மாத்திரை மாதிரி சாப்பிட்டு வாங்க, ஒரு விதமான பிரச்சனையும் இருக்காது. குமார், டாக்டர் சொன்ன மாதிரி இப்ப நீங்க எடுத்துக்கிற மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அனாவசியமான சந்தேகங்களை உங்களை மனசுல வச்சுக்காம நீங்க தைரியமா அந்த மாத்திரைகளை சாப்பிடலாம். எப்பவுமே விதைகள் எல்லாமே மண்ணுக்குள்ள புதைந்தாதான் மரமா வளர அதுக்கு சக்தி கிடைக்கும். பல சோதனைகள்ல நம்ம வாழ்க்கை புதையும் போதுதான் அந்த சோதனைகளை தகர்த்தெறியும் சக்தி நமக்கு கிடைக்கும். நீரோடையில அடித்து செல்லப்படுற சருகா இல்லாம மண்ணுக்குள்ள புதைந்து மரமா வளரும் விதையா இருக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063294 044304227777. அடுத்ததா நம்ம கூட தேவி இணைப்புல இருக்காங்க. வணக்கம் தேவி. வணக்கம் மேடம். சொல்லுங்க தேவி. டாக்டர் கிட்ட பேசணும். பேசலாமா, சொல்லுங்க. டாக்டர், நான் வென்ஜாய் 37.5 mg டேப்லெட் சாப்பிடுறேன். ஜால்ஃபிளஸ் 5 mg சாப்பிட்டு இருக்கேன் டாக்டர். இது சாதா டிப்ரெஷன் தான் சொன்னாங்க. பட் 2 years முன்னாடி எங்க வீட்டுக்காருக்கு மன எழுச்சி மாதிரி வந்தது. அவர் டைகோட் 250 mgயும் QTPன்னும் சாப்பிடுறாரு. இந்த இப்போ ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கேன். பட் எனக்கு ஏதாவது திங்கிங் வந்துட்டே இருக்கு, அது ஸ்டாப் பண்ண முடியல. மெடிடேஷன் போற ஃபெசிலிட்டிஸ் இல்ல, யோகா போற ஃபெசிலிட்டிஸும் இல்ல. இங்க எப்படி வருது தேவி? ஏதாவது முன்னாடி வர்றத யோசிச்சுட்டே இருக்கேன். முன்னாடி நடந்ததே ஏதாவது யோசனை வந்துட்டே இருக்கு. சரி, நம்ம இத மாதிரி இருந்தோம்னா நம்ம 2 பேரும் டேப்லெட் சாப்பிட்டா பசங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, பசங்களுக்கு ஏதாவது இதுவாகுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படி நாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு டாக்டர் கேட்கலாம். சரிங்க. அதாவது தேவிமா, உங்களுடைய பிரச்சனை ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப வரும்பொழுது அது ரூமினேஷன். ஒரு பிரச்சனையை நம்ம நினைக்கும் பொழுது அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வரும். அந்த எண்ணம் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். ஒரு மாட்டு வண்டிய கயிறு நம் கையில இருக்கும். அது மாதிரி இல்லாம
அதுவா உங்களை மீறி மீறி வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்க கண்ட்ரோல் இல்லைன்னா, கயிறால நீங்க கட்டப்பட்டு இருப்பீங்கன்னா ப்ராபப்ளி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எண்ணம் மற்றும் செயல் சுழற்சி நோய் இருக்கு. இது உங்களுடைய பொறுத்த வரைக்கும் ஒரு மன வருத்தம் மற்றும் எண்ணம் மற்றும் செயல் சுழற்சி நோய் இருக்கு. தூக்கத்துக்கு மாத்திரைகள் சாப்பிடுறீங்க. உங்களுடைய கணவருக்கு அந்த பைபோலார் டிசார்டர் மன எழுச்சி நோய் இருக்கு. அதுக்கு சில மாத்திரைகள் சாப்பிடுறாரு. நீங்க அதாவது நான் ஒரு உண்மையை என்னன்னா, ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த பிறக்கிற குழந்தைகளுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னாலும் வாய்ப்புகள் இருக்கு. நான் உங்களை பயமுறுத்தல. இப்போ அப்பாவோ அம்மாவோ எந்த விதமான மனநோய்கள் இல்லாமல் இருந்தால் கூட பிறக்கிற குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுடைய குழந்தைக்கு கொஞ்சம் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். ப்ராபப்ளி ஒரு கருத்தரிக்கும் பொழுது அல்லது கர்ப்பம் முடிஞ்சிட்டு டெலிவரி சமயத்துல அந்த பெண் மருத்துவர் சொல்ற விஷயங்களை, வழிமுறைகளை நீங்க அழகா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஒரு குடும்பத்துல இருந்தா கூட நல்ல போதுமான தூக்கம், அளவான உடற்பயிற்சி, நல்ல பழக்க வழக்கங்கள், அதிகமா உணர்ச்சி வசப்படாத நிலைமை ரெண்டு பேருக்கும் தேவைப்படுது. இதுல நீங்க வேணா ஒரு ஒருத்தர் கோவப்பட்டுட்டோ அல்லது சண்டை போட்டுட்டோ அல்லது பிரிந்து இருக்காம கொஞ்சம் 2 பேரும் ஒரு காமன்லி ஷேர்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா ஒரு விதமான ப்ராப்ளமும் இல்லை. கொஞ்சம் நல்ல ஒரு கண்காணிப்புல, மருத்துவருடைய கண்காணிப்புல உங்களுடைய கர்ப்பம் இருந்ததுன்னா ப்ராப்ளமே இல்லம்மா. தேவி, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. நீங்க உங்க குழந்தைகளுக்கு வந்துருமோ அப்படிங்கிற பயம் உங்க மனசுல இருந்து நீங்க எடுத்துடலாம். அடுத்ததா நெல்லையில இருந்து கணேஷ்ராஜ் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் கணேஷ்ராஜ். சொல்லுங்க கணேஷ். சொல்லுங்க கணேஷ்ராஜ். சொல்லுங்க. ஹலோ சார், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால பயமா இருக்கு. வெளியே போயிட்டு இருக்கு, பயமா இருக்கு. அப்புறம் யாரும் அட்டாக்கள் பக்கத்துல எங்கிட்டு போனா எனக்கு அப்படி பயமா இருக்கு. புரியல. அட்டாக்கு பக்கத்துல யாரும் இறந்துட்டா எனக்கு அப்படியே இறந்துருமோன்னு பயமா இருக்கு. அட்டாக் வருதுன்னா பக்கத்துல யாரும் இறந்துட்டா எனக்கு இறந்துட்டான்னு பயமா இருக்கு. அதாவது எது நமக்கு தெரியாமல் இருக்கிறதோ, எது நமக்கு புரியாமல் இருக்கிறதோ அது நமக்கு பயத்தை உண்டாக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு வீரன் போர்க்களத்துல ஒரு முறைதான் ஒரு மடிவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பயத்தால இருக்கிற மனசுல ஒரு கோழ்மையான எண்ணங்கள் அடிக்கடி நம்ம இறந்து பிறக்கிறோம் சொல்லுவாங்க. உங்களுக்கு பேசிக்கா அடிப்படையில இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதட்ட நோய். நமக்கு அதாவது நடக்காத விஷயங்கள் நடந்து விடுமோ அல்லது அந்த மாதிரி நடந்த ஒரு வேறு விதமான விளைவுகள் ஏற்பட்டு விடுமோன்ற நிலைமையில உங்களுக்கு வருது. நீங்க யூகிக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் அதை சந்திக்காமலே நீங்க வெளிப்படுத்துகிற விளைவுகள் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது. மனசு நீங்க முதல்ல வெளியில போங்க. எது நமக்கு பயமா இருக்கோ, எது பிடிபடாமல் இருக்கோ, ஒரு கணக்கு வரலன்னா நான் எக்ஸாம் எழுதுவோம், விழுந்து எழுந்திருங்க. நடக்க ஆசைப்பட்டால் நிச்சயமா விழுந்து எழுந்திருக்க வேண்டும். நீங்க வெளியில போன உடனே அந்த பயம் இருக்காது. கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆகுங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் தெரிந்த மனிதர்களை பாருங்க, அது ஒரு அறிமுகம் இல்லாத மனிதர்களையும் சந்திங்க. என்னென்ன சூழ்நிலைகள் உங்களுக்கு பயம் இருக்கோ அந்த சூழ்நிலைகள்ல நீங்க தைரியமா இருங்க. கையில ஒரு மொபைல் வச்சுக்கங்க. ஏதாவது ஒண்ணுன்னா யாரையோனா கான்டாக்ட் பண்ணலாம். மாத்திரைகள் கொஞ்சம் சாப்பிடுங்க. அந்த பதட்டம் தூக்கம் முதல்ல அவசியமான ஒன்று. தூங்காத மனிதர்களுக்கு ஏகப்பட்ட மன பிரச்சனைகள் வருவதாக சமீபத்திய ஆய்வுகளுக்கு சொல்லுகின்றன. நல்லா தூங்குங்க. தூங்கிட்டு நிம்மதியா பகல் நேரத்துல வெளியில போங்க, வேலை செய்யற இடத்துல பழகுங்க. தனித்து இருக்காதீங்க. வீட்டுல இருந்தா கூட தனித்து இருக்காதீங்க. உங்களுடைய ரசனைகளோட இருங்க. அனாவசியமான இந்த எண்ணங்களால், தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களால் சூழப்பட்டு இருக்கும் நிலைமையிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுடைய ரசனைகள் உபயோகமாக இருக்கும். கணேஷ்ராஜ், டாக்டர் உங்களோட பயத்துல இருந்து எப்படி வெளியில வர்றது, தூக்கம் எப்படி தூங்காம இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த பயத்துல இருந்து வெளிவரதுக்கான சில பயிற்சிகள், முறைகளை சொன்னாரு. அதை நீங்க ஃபாலோ பண்ணி பாக்கலாம். அடுத்ததா அம்பத்தூர்ல இருந்து தனலட்சுமி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் தனலட்சுமி. கொஞ்சம் பேசணுங்க. பேசலாமா, சொல்லுங்க. அது என் பொண்ணு 12 வயசு ஆகுது அவளுக்கு. சரி, எதுவுமே கொஞ்சம் அவளுக்கு 12 வயசு ஆகுது. ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருக்கா. எந்த பொருளை எடுத்தாலும் கீழே போடுறது, எதை எடுத்தாலும் உடைக்கிறது, கவனம் போக்கஸ் பண்ணி படிக்கிறது கிடையாது. மார்க் எல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. கேட்டா என்னால முடியலன்றா, கவனம் தகருதுன்றா, என்னால படிக்க முடியலன்றா.
ஒரு பொருள் ஒரு சின்னதா ஒரு டேப்லெட் எடுத்து அம்மாக்கு குடும்பம்னு சொன்னா கூட அதை கீழே போடாம எடுக்கிறதே கிடையாது. ஒரு சீப்பை எடுத்தா கூட கீழே போட்டுட்டு தான் அந்த சீப்பை எடுக்கிறது. ஒரு தண்ணி எடுத்தாலும் அதே மாதிரி போட்டு கொட்டுறது. எல்லா பொருளுமே உடச்சு பத்திரமா எடுத்து வச்சிருது சொல்லாம. பேப்பர் கொடுத்தாங்கன்னா அது வீட்டுல வந்து சொல்றது இல்ல, இந்த மாதிரி மார்க் கம்மி ஆயிடுச்சுமான்னு சொல்றது இல்ல. அதுல 10 மார்க் A ஸ்டார் வாங்கிருந்தா மட்டும் அம்மா கிட்ட ஓடி வந்து ஃபர்ஸ்ட் சொல்ற பொண்ணு இந்த மாதிரி பண்ணோம்னா பேக்லயே வச்சு மறைச்சிடுறா. இது மாதிரி நான் பேசி காலையில ரொம்ப ரொம்ப 9-10 ஆனா கூட ஸ்கூல் வீட்டு விட்டு கிளம்புறதே கிடையாது. இது கட்டும் போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், பதட்டமாவே. அதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல எங்களுக்குள்ள சண்டை வந்து ரொம்ப பிரச்சனை ஆகுது. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறேன். ஒரே ஒரு பொண்ணு தான் இப்படி இருக்காளேன்னு ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு. என்ன மேடம் பண்ணலாம்? சாப்பிடுறதுல ரொம்ப ஆரோக்கியமா இருக்கா, நல்லா சாப்பிடுறா, நல்லா பேசுறா, எல்லாம் பண்றான். இந்த ஆக்டிவிட்டி மட்டும் எதனா ஒரு வேலை செய்யறது கிடையாது. எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறது. ஒரு பெருக்க சொன்னா கூட பழகத்து போட்டு தம்மான்னு உடைக்கிறது. சரி டிவி கூட 1-3 கூட போகணும். அந்த அளவுக்கு இருக்கா. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கா. சரிங்க, என்ன பண்ணலாம் மேடம்? இதுக்கு டாக்டர் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். டாக்டர் சுபாச்சா. சரி, அதாவது நீங்க உங்க பெண் குழந்தை வந்து எல்லாத்தையும் கீழே போட்டுறான்னு சொல்றீங்க. அவளுக்கு அந்த கை கிரிப் நல்லா இருக்குதா, நரம்புகள் நல்லா இருக்கான்னு நரம்பு டாக்டர்கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கும் போது சந்தோஷமா வந்து சொல்றா, ஆனா மார்க் கம்மியா எடுத்தாச்சுன்னா சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்ட்டு நீங்க அது ஒரு பெரிய குற்றம் மாதிரி நினைக்கிறீங்க. நான் நேச்சுரலா அது ஒரு நேச்சுரலா நடக்கிறது. அதாவது மார்க் நல்ல மார்க் எடுத்தா அம்மானு சந்தோஷமா வந்து சொல்றதும், மார்க் எடுக்கலன்னா சொல்லாம இருக்கிறதும் சகஜம்தான். அதை நீங்க பெருசுபடுத்த கூடாது. நிறைய பேர் அம்மா ஒரே ஒரு குழந்தையா இருக்கும் போது அந்த ஃபுல் போக்கஸையும் பிரஷரையும் அந்த ஒரு குழந்தை மேல போடுறீங்க. அது ரொம்ப தவறு. 2-3 குழந்தைகள் இருந்தாலும் ஒருத்தர் சொல்லி அவங்க பேசி கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்குவாங்க. ஆனா நீங்க வந்து அம்மா ஸ்தானத்துல இருந்து அந்த பிள்ளை படிக்கணும், இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப இது பண்ணாதீங்க. அவளை வந்து வேற விஷயங்கள்ல அவளுக்கு பிடிச்சிருக்க விஷயம் என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட பாருங்க. அதுல அவளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம். டான்ஸா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், இல்ல கேம்ஸ் விளையாடுறதா இருக்கலாம். அவளுக்கு 12 வயசு, இது ஒரு முக்கியமான வயசு. அவ வந்து இனிமே பெரிய பெண் ஆகிற வயசு. நீங்க அவளை ரொம்ப சத்தம் போடாதீங்க. படிப்புதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுடைய திறமைகளோட சந்தோஷமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க டென்ஷன் பண்ணாம பாத்துக்கோங்க. ஒரு நரம்பு டாக்டர்ட்டையும் ஒரு கன்சல்ட் பண்ணிருங்க. தனலட்சுமி, உங்களுடைய மகள் எதா இருந்தாலும் வந்து கீழே போட்டுறதா சொல்றீங்க. அதுக்காக ஒரு நரம்பு டாக்டரை முதல்ல நீங்க செக் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல அதிக ஈடுபாடு நீங்க காட்டுறதுக்காக அவங்க கிட்ட பேசலாம். கடிகாரத்துல இருக்கிற 3 முட்கள்ல நொடி முள் தான் ரொம்பவே முக்கியமானது. அந்த மெல்லிய முள்ளோட நொடி நகர்தல் தான் நிமிடங்களும் பல மணி நேரங்களும் நம்ம வாழ்க்கையில கடந்து போறத நொடிக்கு நொடி நமக்கு உணர்த்தும். நொடிமுள் போல நிக்காம நகரும் நம்ம வாழ்க்கைய சுவாரஸ்யமாக்க மனதோடு பேசலாம். வாங்க, தொடர்பு கொள்ள 0443063294 044304227777. அடுத்ததா திருத்தணியிலிருந்து செல்வி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் செல்வி. வணக்கம் மேடம். சொல்லுங்க செல்வி. எனக்கு திருமணம் 5 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கான். அதுக்கும் முன்னாடி எனக்கு திருமணம் ஆகிருக்கு. என்னோட இப்ப இருக்கிற ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே மேரேஜ் தான். அவருக்கு வந்து ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க. எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அதனால திரும்ப மேரேஜ் பண்ணி இப்ப எனக்கு 4 இயர்ஸ்ல பையன் இருக்கான். இப்ப வந்து ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து ஒரு அஃபேர் ஆகிற மாதிரி இருக்கு. அது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சதுனால நான் வந்து கொஞ்சம் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியும், அதனால எனக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அஃபேர் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அவர் வந்து என்ன வந்து நினைச்சு பார்த்தாரு. சரி, நான் என்னால திரும்பவும் ஏமாற்றிட்டு முடியாது, அதனால நீங்க வந்து அப்படின்னா உங்களுக்கு அந்த அஃபேர் அவங்க வேணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்க நான் தாராளமா விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா என்னையும் இங்க ஏமாத்து அங்கேயும் அது மாதிரி இருக்கிறதுல உடன்பாடுலன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுல வந்து அவர் வந்து இல்ல சில விஷயம் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அது அந்த லேடியோட வீட்டுல அவங்க கூட வந்து எடுத்துக்கிட்டாங்க அந்த விஷயத்த. ஆமா, அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முதல்ல வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு சாதாரண வச்சுட்டேன் கேட்டுட்டு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து நல்லா இருந்தோம்.
திரும்ப வந்து என்கிட்டயே வந்து மாத்திக்கிட்டாரு. அதாவது வருஷத்துல வந்து போட்டோ அனுப்பி அதை நான் பாத்துட்டேன். ஏன் இந்த மாதிரி திரும்ப இது மாதிரி பண்ணலன்னு கேட்கும்போது இல்ல அப்படி சொல்லி நல்ல சத்தியம் அது இதுன்னு சொல்லி திரும்ப ஏமாத்தினாரு. ஆனா என்னால இது தாங்கிக்க முடியாம நான் அடிக்கடி சொந்தா போட ஆரம்பிக்கிறேன். ஆனா இப்போ நம்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சா கூட என்னால நம்ப முடியல. ஏன்னா ஏற்கனவே 2 மாசத்துக்கு முன்னாடி நான் ஃப்ரீயா விட்டு கூட அவர் வந்து திரும்ப வந்து பழகிட்டே இருந்திருக்கிறாரு. இல்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி இப்பயும் வந்து அவரோட போன் நம்பர்ல மாத்திப்பாருன்னு சொல்லிட்டு ஆபீஸ் போன் நம்பர்ல யூஸ் பண்றதா திரும்பவும் கேள்விப்பட்டேன். இது மாதிரி இருந்துட்டே இருக்கிறது வந்து அவர் மாத்திக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குமா இல்ல அந்த அச்சார அப்படியேதான் இருக்குமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. ஆனா இதனால நானும் நிறைய ஆகிறேன். மனதளவுல ரொம்ப ஆயிட்டு இருக்கு. நான் நம்பிக்கை வைக்கிறதா வேணாவா அப்படின்ற மாதிரி நான் ரொம்பவே வந்து சிரமப்பட்டு இருக்கேன். அதனால எனக்கு இதுல ஒரு தெளிவான இது தேவை அப்படின்றது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணது. சரிங்கம்மா. சரிங்க செல்வி. அதாவது இந்த மாறுபட்ட இந்த வேறுபட்ட உறவுகள்லாம் வந்து கலாச்சார மாறுதல்கள்ல அதனுடைய முக்கியத்துவம் வந்து சமூக பார்வையிலும் தனிப்பட்ட பார்வையிலும் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருகிறது. இதெல்லாம் முன்னாடி வந்து பேசுவதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க, காதோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். வெளியில ஓப்பனா அது வந்து ஒரு பேசுற விஷயமா இருக்கிறது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமாகி அதுல பிரிந்து நீங்க வந்து இன்னொரு 2வது திருமண வலயத்துல இருக்கிறீங்க. அவருடைய மனைவி இறந்து விட்டு உங்களோட 2வது திருமணம் புரிந்து இருக்கிறீங்க. இதுலயே வந்து கொஞ்சம் இந்த சாதாரணமா வந்து ஏன்னா முன்பு இருந்த கடந்த காலம் உங்களுடைய நிகழ்காலத்துல ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. அப்பயே கொஞ்சம் வந்து நிதானமா கம்பி மேல கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து வேறொரு தொடர்பு இருக்கு. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அந்த தொடர்பு இருந்தாலும் அந்த பெண்ணுடைய கணவருடைய சாங்ஷனும் இருக்கு, தெரிந்தும் தெரியாமலும் அவருடைய சாங்ஷனிங் இருக்கு. இதனால அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து அதுல தைரியம் இருக்கும். உங்களை ஃபேஸ் பண்ணிருக்காரு, நீங்களும் அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க, உரிமையோட கேட்டிருக்கீங்க. அதுக்கு அப்புறமும் அவர் வந்து நான் இல்லைன்னு மறுத்துட்டு மறுபடியும் அந்த உறவை தொடருகிறார். இந்த நிலைமையில இது என்னால சொல்ல முடியும்னா உங்களுடைய கல்வி அறிவு, உங்களுடைய பொருளாதார நிலைமை, உங்களுடைய சுயசார்பு நிலைமை, இதையெல்லாம் வந்துதான் இந்த திருமண உறவை வந்து நிச்சயமா வந்து தீர்மானிக்கிற விஷயம். இதுல வந்து மனசுக்குள்ளே நீங்க புழுங்கி கொண்டு வேதனையில இருந்துக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை சண்டை போட்டு அல்லது வேறு விதமா பயமுறுத்திக்கிட்டு உங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுங்க, நேரடியா பேசுங்க. இதுல என்னன்னா இந்த முடிவு எடுக்கிறது அதுவும் வந்து பெண்களுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம் வந்து படிப்பு இருக்கணும். என்னால சுயசார்பா இருக்க முடியும், நான் இவர் இல்லைனாலும் இந்த உறவு இல்லைனாலும் என்னால இருக்க முடியும் நினைப்பதற்கு அடிப்படையா பொருளாதார விஷயம் வந்து முதற் காரணமா இருக்கு. நான் வந்து இந்த வளையத்துல இருந்து விட்டு வெளியில வாங்கன்னு சொல்லல, வளையத்துல இருங்கன்னு சொல்லல. இதுல வந்து ஏன்னா உங்களுக்கு தான் அந்த பிரச்சனையுடைய முழு பரிணாமமும் தெரியும். சகித்து கொண்டு அவர் இருக்கிற அந்த கணவர் இருக்கிற மாதிரி நீங்களும் சகித்து கொண்டு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுல இருந்து என்னால முடியல, ஏற்கனவே நான் ஒரு திருமணமாகி அதுல வந்து தோல்வி அடைஞ்சிட்டு 2வது திருமணத்துல இருந்துட்டு மறுபடியும் நான் வந்து பிரச்சனையில தனிமரமா இருக்க முடியுமா, என்னால பயமா இருக்குன்ற ஒரு எண்ணத்தையும் உங்களால தவிர்க்க முடியாது. அது மாதிரி போகிற சூழ்நிலையில உங்களுக்கு வந்து உங்க உறவினர்கள் மூலமா எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும், உங்களால தனித்து இருக்க முடியுமான்றது உங்களுடைய, அதாவது பிரச்சனையை நான் 3வது மனுஷனால தான் நான் சொல்ல முடியும், பாசிபிலிட்டிஸ் தான் நான் சொல்ல முடியும். அதுல கூட நான் வந்து இந்த முடிவை எடுங்கன்னு நான் சொல்லல. வேதனையை நீங்க அனுபவிக்கிறீங்க, பிரச்சனையை நீங்க எதிர்நோக்குறீங்க, முடிவை நீங்க எடுங்க. அதனால இது என்னன்னா இதுல வந்து ஒரு மீன் சாப்பிட்டா அந்த முள்ளு வந்து நெஞ்சில மாட்டிக்கும். ஒண்ணு முழுங்கணும் அல்லது வந்து வெளியில துப்பிடணும். ஒன்று சகித்து கொண்டு இருக்கணும், இல்லாட்டி அதுல இருந்து வெளியில வர வேண்டிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா வரணும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நான் இதை வந்து இதை எடுங்க அதை எடுங்கலாம் நான் சொல்லல. அந்த பிரச்சனைய கொஞ்சம் பிரசன்ட் பண்றேன். ஏன்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்றது எனக்கு வந்து லிப் சர்வீஸ் மாதிரி ஒரு கருத்து கந்தசாமி மாதிரி நான் சொல்ல விரும்பல. உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய குழந்தையுடைய எதிர்காலத்தையும் நினைத்து எல்லாத்தையும் பார்த்து முடிவெடுங்கம்மா. செல்வி, உங்களுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க தான் ஒரு நல்ல முடிவா எடுக்க முடியும் அப்படிங்கறத டாக்டர் சொன்னாரு. அவர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்து நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா உங்க வாழ்க்கைக்கு நீங்க எடுங்கம்மா.
அடுத்ததா வேலூர்ல இருந்து சித்ரா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சித்ரா. வணக்கம்ங்க. சொல்லுங்க சித்ரா. என் பையன் வந்து ஜெய் கணேஷ் வந்து 6 வயசு ஆகுதுங்க அவனுக்கு. சரி. 6 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து ஆட்டிசம் ப்ராப்ளம் அவனுக்கு. சரி. அவன் நல்லா இருக்காங்க. காலு கை எல்லாமே நல்லா படிப்பான், நல்லா செய்யறான். எழுத்துலாம் கூட இப்ப சொல்லி கொடுக்குறான். ஸ்கூல்ல இப்பதான் இந்த வருஷம் தான் சேர்த்தேன் ஸ்கூல்லங்க. சரி. ஸ்கூல்ல சேர்த்தது ஒரு வாரம் கூட நான் போய் இருந்தேன். அவன் சரியா கவனிக்குமா உட்கார மாட்டான்றான்னுட்டு யாரையும் அடிக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் அவன் யாரையும் அடிக்க மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். அவன் பாட்டும் போய் ஒரு இடத்துல உட்காரலன்னுட்டு ஒரு வாரம் பார்த்துட்டு ஒரு வாரம் நானும் அவனா கூட உட்காந்துட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவங்க உட்கார வச்சு நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரி. அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு, நீங்க அங்க எப்பவுமே சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காயப்பட்டுட்டாங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்க இப்போ. சரிங்கம்மா. நல்லா பேசுறான். சொல்லுங்க. இல்ல சொல்லுங்கம்மா சொல்லுங்க. நல்லா படிக்கிறான், நல்லா எழுதுறான். ஆனா ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான். அதாங்க பிரச்சனை இப்போ. சரிங்க சித்ரா. டாக்டர் சுபாஷ். சரி. உங்களுக்கு ஆட்டிசம் சொன்னது யாரு? சென்னையில பெரிய ஹாஸ்பிட்டல் சொல்லிருக்காங்க. சரி. ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கு, ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாரு, ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்காரு. சரி. அதுக்கு மாத்திரை கொஞ்சம் கவனிக்க மாட்டேங்கிறான். சரி. சுட்டி குழந்தை மாதிரி கரெக்டா செய்யறாங்க. ஒவ்வொரு வேலையை வீட்டுல சாமான் கூட கை வைப்பாங்க. சரி. எல்லாம் செய்வாங்க. சரி. கிளாஸ்ல உட்காரலன்னுட்டு அவனை வேற ஸ்கூல்ல அவங்களுக்கு தனியா இருக்கிற ஸ்கூல்ல சேர்த்துருங்க. ஆனா நல்லா அழகா இருப்பாங்க. நல்லா ஹெல்த்தியா நல்ல ஃபுட் எல்லாம் கூட நல்லா எடுத்துப்பாங்க. இருந்தாலும் இப்படி சொல்லிட்டாங்க. நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியும் எனக்கு ஒரு கவலையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா நீங்க வந்து உங்களை வேற ஸ்கூல்ல சேர்க்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அது நல்ல ஸ்கூலா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அதாவது அப்படி நீங்க அவனை நார்மல் ஸ்கூல்ல சேர்க்க முடியுன்ற ஒரு கவலை. பெரிய பையன் வந்து நல்ல இங்கிலீஷ். நீங்க வந்து இப்ப கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கணும். அவன் உட்கார மாட்டேங்கிறான் ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னா அதை நீங்க டாக்டர்கிட்ட கேளுங்க. டாக்டர் அதுக்கு வழி சொல்லுவாங்க. சரியா? ஒரு இடத்துல உட்கார்ந்து குழந்தைகள் படிக்கிறதுக்கு, சில குழந்தைகள் ரொம்ப சுட்டி குழந்தைகளா இருக்கும். முதல்ல கொஞ்ச நாள் காஃபி மட்டும் கொடுங்க. நிறைய சுட்டி குழந்தைகள் அந்த காஃபி குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அவங்கள ஸ்லோ டவுன் பண்ணும். முதல்ல நீங்க அதை பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அவன் இன்னும் உட்கார மாட்டேங்கிறான் அப்படின்னா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதுபடி செய்யலாம். அதுக்குள்ள நீங்க வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்ல. குழந்தைகள் வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில குழந்தைகள் சீக்கிரம் பிக்கப் பண்ணும், சில குழந்தைகள் லேட்டா பிக்கப் பண்ணும். உங்களுக்கு தெரியுது வீட்டு சூழ்நிலையில அவன் நல்லா இருக்கிறான், நான் சொன்னதெல்லாம் கேட்கிறான். ஆனா ஸ்கூல்ல மட்டும் நானும் கூட போய் உட்கார்ந்துருந்தேன், ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றீங்க. சரியா? நீங்க இன்னொரு முறை டாக்டர்கிட்ட போங்க. அதுக்குள்ள கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு விதத்துல நல்லா இருக்கும். சரியா? உங்க குழந்தை எந்த இடத்துல நல்லா இருக்கானோ அந்த இடம் தான் அவனுக்கு நல்ல ஸ்கூல். சரியா? நல்ல ஸ்கூல்னா நிறைய மார்க் எடுக்கணும், அதுதான் நல்ல ஸ்கூல் நினைக்காதீங்க. ஓகே, உங்க குழந்தைக்கு சூட்டான ஸ்கூல் அப்படின்னு நீங்க பாக்கணும். கவலைப்படாதீங்க. சித்ரா, டாக்டர் சுபாச்சால் சொன்ன மாதிரி உங்க குழந்தைய அந்த ஸ்கூல்ல சேர்க்கணுமே அப்படின்னு நீங்க கவலைப்படாம அந்த ஸ்கூல்லயே நீங்க சேர்க்கலாம். கண்டிப்பா உங்க குழந்தை நீங்க நினைக்கிற மாதிரி வளர்ந்து உங்களுக்கு நிச்சயமா அதை வந்து சந்தோஷத்தை தான் கொடுக்கும். வாழ்க்கையில நிறைய உணர்வு பூர்வமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த பள்ளி குடும்பம் தான். குடும்பத்தை பாதுகாக்க உணர்வு பூர்வமான புரிதல் ரொம்பவே முக்கியம். உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து குடும்ப உறவுகளை பாதுகாக்க மனதோடு பேசலாம். வாங்க தொடர்பு கொள்ள 0443063294 044304227777. அடுத்ததா உடுமலைப்பேட்டிலிருந்து சாந்தி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சாந்தி. ஹலோ, சொல்லுங்க சாந்தி. என்னோட பேர் சாந்திங்க. நாங்க உடுமலைப்பேட்டில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 10 years ஆயிடுச்சுங்க. சரி. எனக்கு ஒரு பாயும் ஒரு கேர்ளும் இருக்காங்க. சரி. ஆனா எங்க மாமியார் ஊருக்கு போயிட்டாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாவும் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. எதனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு சாந்தி? அவங்க இப்ப சமீபமா ஊருக்கு கூட, ஆமா அவங்க கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம்
எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க, கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். சரி. பட் அவங்க எங்கேயாச்சும் ஊருக்கு எங்கேயாச்சும் போயிட்டாங்கன்னா ஒரு மாதிரியா வீட்டுல இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. சரி, அதான் என்ன எதுவும் கேட்கலான்ட்டு. சரிங்க சாந்தி. மாமியார் இல்லன்னா அந்த இடத்துல சம்பந்தம் பண்ணலான்ற மாதிரி இப்ப நிலைமை இருக்குமா? மாமியார் இல்லாம இருந்தாங்களே பல மருமகள் வந்து சந்தோஷமா இருக்காங்க. நீங்க வந்து ஒரு கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, மாமியார் இல்லன்னா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. கொஞ்சம் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு டிபெண்டன்சி, அதாவது அவங்க மேல ஒரு சார்பு நிலை. வாழ்க்கையே வந்து ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கிறோம். ஆனா அதையும் மீறி நம்ம வந்து அந்த சார்பு நிலையில இருந்தா கூட உறவு முறைன்றது ஒரு ஆதரவு. நமக்கு வந்து ஒரு சின்ன உதவிக்கு நம்ம வந்து கீழே விழும்போது நம்ம தாங்கி பிடிக்கிறது, நம்ம வந்து எதிர்கொள்வது, நம்மை நடத்துவது, அந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த மாதிரி இருந்தால் கூட சில சமயம் வந்து எக்ஸசிவ்னஸ் எனிதிங் இஸ் டேஞ்சரஸ். ஒரு அன்பு, பிரியம், பாசம், ஒருத்தரை நம்பி இருக்கிறது, ஒருத்தரை சார்ந்து இருப்பது, அது இல்லாத பொழுது நம்ம வந்து வேதனையா இருக்கும். அது வந்து கூடாது. என்னன்னா நான் வந்து என்னன்னு சொல்றேன்னா, கணவரும் மனைவியும் சார்ந்து இருந்தால் கூட, அல்லது ஒரு மருமகளும் மாமியாரும் சார்ந்து இருந்தால் கூட, ஒரு மகளும் தாயும் சார்ந்து இருந்தால் கூட அந்த மகள் கல்யாணத்துக்கு ஆகும் பொழுது வேதனையில இருக்கக்கூடாது. கொஞ்சம் துயரம் இருக்கலாம். அந்த பாண்டேஜ் வந்து ரொம்ப எக்ஸசிவா பெத்தலாரிக்கலா கூடாது. கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய தோள்கள்ல நீங்க சுகமா இருந்திருக்கீங்க, அவ்வளவுதான். அது வந்து நீங்களா வந்து சுயமா வளரணும். ஒரு ஆலமரத்துக்கு கீழே எதுவுமே வளராது. அந்த நிழல் நல்லா இருக்கும், அந்த விழுதுகளை நம்ம பிடித்து கொண்டு சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு மரமா வளருங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க வந்து ஒரு மகனுக்கோ அல்லது மருமகளுக்கோ நீங்க வந்து வழி நடத்தணும். அந்த நிலைமையில ஒரு தனியா இருக்கும் பொழுது கொஞ்சம் பொழுதுபோக்குகள், கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கிறது உங்களுடைய ரசனைகள். உங்களுக்கு நீங்க தனித்து இருக்கிறதுன்றது எதுவுமே கிடையாது. தனியா கூட தனித்து இருக்க முடியாது. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ரசனைகள், உங்களுடைய படிக்கிற விஷயம், பார்க்கிற விஷயம், தொலைக்காட்சி, ஒரு இசையை ரசிப்பது, இந்த மாதிரி பொழுதுபோக்கு எதையுமே நம்பி இருக்காதுங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் இருக்கிறது உங்களுடைய நிழல் தான். நிழல் கூட சமயத்தை பின்னாடி போயிடும். நான் கொஞ்சம் தத்துவ ரீதியா சொன்னா கூட ரொம்ப அதிகமா இது இல்லைன்னா நான் இல்லைன்ற நிலைமையில யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல வாழ்க்கை என்பது ஒரு கிரேக்க புயல் தான். கடைசியில வந்து நம்ம எல்லாரும் நம்ம எல்லாவற்றையும் பிரிந்துதான் நாம் இருக்க வேண்டும், பிரிந்துதான் நாம் செல்ல வேண்டும். அதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. சாந்தி, நீங்க உங்க மாமியார் இல்லாதப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கறத டாக்டர் சொன்னாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நீங்க அவங்க இல்லாதப்பையும் உங்களுடைய லைஃப எப்படி நிம்மதியா நடத்த முடியும் அப்படிங்கறதுக்கான வழிமுறைகளை நீங்க பண்ணலாம். அடுத்ததா சென்னையில இருந்து கவிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கவிதா. ஹலோ, சொல்லுங்க கவிதா. மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 7 years ஆகுது. சரி. எங்க வீட்டுக்கு வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, அப்புறமா கவுண்ட் ப்ராப்ளமும் இருக்கு. அதனால நாங்க வந்து ஐயூஐ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மேம். நாங்க இந்த பேட்டு தான் பேசணும். நாங்க ஐயூஐ வந்து நாங்க 7 times பண்ணிட்டோம் மேம். நாங்க ஆனா வந்து ஒரு ஐயூஐ பண்ணாங்கனாக்கா ஒரு ஒய்ஃபுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது அவருக்கு. இப்ப வந்து டாக்டர் சொல்றாங்க ஒரு 2 days ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் டிராவலிங் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அவர் வந்து அப்போ ஓகேன்றாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து வீட்டுல எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாரு. பிரச்சனைமோ அவருக்கு தான் இருக்கு, ஆனா வந்து ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறாரு மேடம். அவரு ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் எனக்கு வந்து கிச்சன்ல வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாத்திட்டாங்க. ரொம்ப காலையில ஐயூஐ பண்ணிட்டாக்கா இரும்ப கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு சொன்னாக்கா ஒரு 3 months ஆனாலும் அந்த ஒரு ஒர்க்க பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் கேட்டா கூட எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுதுனாக்கா, அப்ப எதுக்கு நான் பண்ணிக்கணும், ஐயூஐ பண்ணிக்கணும், ஒரு 7 times 8 times நான் எதுக்கு பண்ணிக்கணும்? அப்ப எனக்கு கஷ்டமா தானே இருக்கும். ஒரு ஹெல்ப் பண்ணலனாக்கா நான் எப்படி நெக்ஸ்ட் டைம் இதுக்கு வந்து ஒத்துக்கிறேன். நானு கவுண்ட் ப்ராப்ளம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இப்ப நான் வந்து அது வந்து அவர்கிட்ட டைரக்டா நான் சந்தேகம் போட முடியல. ஏன்னா டாக்டர் வந்து நான் நிறைய ப்ரோக்ராம் பாத்துருக்கேன். டாக்டரே சொல்லியிருக்காரு, ஜென்சிட்ட இதை பத்தி பேசினாக்கும் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், இதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் அதை யோசிச்சு நான் அவர்கிட்ட சந்தேகம் போடுறது இல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல, நீங்க தானே அதை பாத்துக்கணும் டாக்டர் கிட்ட. இந்த பிரச்சனைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்றதுக்கே வந்து நான் 1 year ஆச்சு சார் டைம் எனக்கு. அவர் அதுக்கே போகவே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு. அவரு நான் ரொம்ப அப்புறம் போஸ்ட் பண்ணிதான் ரொம்ப சண்டை போட்டுதான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்த பிறகுதான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. நெக்ஸ்ட் இப்ப என்ன சொல்றாரு, ஐயோ என்ன பரவாயில்ல டெஸ்ட் பேபிக்கு போகலான்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை சார். நான்
ஏன்னா நான் வந்து எனக்கு வலியை நான் தாங்க முடியாது, நான் அதுக்கு போக மாட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு சார் அவர்கிட்ட. இப்ப நெக்ஸ்ட் ஐவிஎஃப் அந்த சர்டிபிகேட் இப்போ சொல்றாரு, இதுக்கே ஒரு ஹெல்ப் பண்ணலன்னா அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவாரு எனக்கு இது போட்டு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை சார். எனக்கு வேற நெக்ஸ்ட் திங் எங்க போனாலும் எல்லாரும் கேக்குறாங்க ஏன் உங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு அது யாருமே கேட்க மாட்டாங்க, அவருக்கு ஃபீல் பண்ணவே மாட்டேன்றாரு அவருத. எங்கிட்டயே கேக்குறாங்க. திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 7 years ஆகுது. சொல்லுங்க. 7 years ஆகுது சார். ஆனா அவருக்கு பிரச்சனை இருந்தா அவர் தானே சார் பாக்கணும். ஆனா அவர் ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாரு. ஒரு செட்டு ஒரு எக்ஸாம் மாத்தி பார்க்கணும்னா அதுவும் செய்ய மாட்டாங்க. நான் நேற்று சொல்றேன் ரொம்ப உடம்பு ஹீட்டா இருக்குது, வெளியே டிராவலிங் பண்ணக்கூடாதுன்றாங்க. அதனால ஜஸ்ட் ஒரு இளநீர் தான் வாங்கிட்டு வந்தாரு. அது நேற்று நான் அவ்வளவு டைம் சொல்லி வாங்கிட்டு வந்து இன்னைக்கு மார்னிங் கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செய்யவே இல்லை சார். நான் அப்புறமா ஆபீஸ் போயிட்ட பிறகுதான் சொன்னேன், எனக்கு நீ செஞ்சு கொடுத்தேன்னா ஐயோ ஆமா மறந்துட்டேன், திணிக்கா எங்களோட நான் இது பண்ணி தரேன். இந்த மாதிரி ஒரு பொறுப்பில்லாம இருக்கிறாங்க. சரிங்க கவிதா. கவிதா, நான் ஒரு சில விஷயத்த ஒரு அடிப்படையில கொஞ்சம் நான் மாறுதல் எனக்கு இருக்கு. நான் வேறு கருத்துக்கள் வச்சிருக்கேன். ஒரு 7 வருஷம் திருமணம் ஆயிருக்கு. நீங்க செக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு கணவனும் மனைவியும் ஒரு இல்லற உறவில் ஈடுபடுவது வெறும் குழந்தை பெற்றுக் கொள்வது மட்டும் கிடையாது. அது ஒரு சந்தோஷம், ஒரு பரிமாறுதல். ஒருத்தருக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு தன்னை முழுவதுமாக கொடுக்கும் ஒரு அருமையான ஒரு உறவு நிலைமை. ஒரு குழந்தை இல்லாததால உங்களுடைய மைண்ட் ஃபுல்லா போக்கஸ் என்ன ஆயிருக்குன்னா நான் ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அவருக்கு ஸ்கவுட் இல்ல, எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அது ஆர்கானிக்காவோ சைக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தெரியல. எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தா கூட அதை நிவர்த்தி செய்து கொண்டு ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு பிளஷருக்காக நீங்க 2 பேரும் உறவு வைத்துக் கொள்ளலாம். ஆனா அதை விட்டு நான் குறை சொல்லல. ஐவிஎஃப்க்கு அவருக்கு எந்த அளவுக்கு அவர் உடன்பாடு இருந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு மனைவி மட்டும் ஐவிஎஃப் டிசைட் பண்ண முடியாது. கணவன் அந்த இடத்துல அவருடைய ஃபுல் கன்சென்ட் இருக்கணும். எப்ப அவருக்கு ஐவிஎஃப் பிடிக்கல, டெஸ்ட் பேபி போலாம் அப்படின்ற மாதிரி அல்லது குழந்தையை வளர்க்கலாம்ன்ற மாதிரி நினைக்கிறாரோன்ற போது சில சங்கடங்கள் இருக்கு. ஒரு ஆண் ஒரு போர்க்களத்தில் ஏற்படக்கூடிய தோல்வியை கூட அவனால ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு படுக்கை அறையில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு எதிர்மறையான நிகழ்வு கூட ரொம்ப அவனை பாதிக்குது, பெரிய அளவுல பாதிக்குது. லியோ டால்ஸ்டாய் சொல்லியிருக்காரு. நீங்க முதல்ல குழந்தை தன்னால நிகழும். நீங்க அது அடுத்த விஷயம். முதல்ல 2 பேரும் சந்தோஷமா இருங்க. முதல்ல 2 பேரும் உறவு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய முழு மனசு முழுவதுமே குழந்தை பெற்றுக் கொள்ளுவதுன்றது அந்த எண்ணம் மட்டும்தான் வியாபித்து இருக்கு. வாழ்க்கையில குழந்தைகள் வேணும் நிச்சயமா. ஆனா குழந்தைகள் மட்டும் வாழ்க்கையில உங்களுடைய இருவருடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையா இருக்கலாம். குழந்தை பெற்றுக் கொள்ளணும்ன்ற விஷயத்துல அதாவது கண்ணை விட்டு நீங்க சித்திரம் வாங்க வேண்டிய தேவையில்லைமா. உங்களுடைய சந்தோஷத்தை விட்டு இழந்து விட்டு ஒரு பிரச்சனையாக்கி அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறது உறவு இல்லம்மா. குற்றம் அவர் மேல தப்பு இருக்கு, என் மேல தப்பு இல்ல, நான் இந்த மாதிரி குழந்தை பெற்றுக் கொள்ள போகிறேன் அவர் இருக்காரு. அங்க எங்க நீங்க குற்றம் பாக்குறீங்கன்னா அங்க உறவு இல்லை. நான் ஒரு அழகான சொன்ன மாதிரி என் கண்ணை விட்டு என்னுடைய நிம்மதியை இழந்து என்னை இழந்து நான் ஒரு விஷயத்தை நான் அடையணும்ன்றது தேவையில்லாத விஷயம். முதல்ல நீங்க 2 பேரும் இந்த உறவு நிலையில நல்லா இருங்க, சந்தோஷமா வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய உடன்பாடோட நீங்க ஐவிஎஃப்ஓ மற்ற வேறு விதமான பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளுக்கு அவரை அழைத்து செல்லுங்க. தப்பு எல்லாருக்குமே இருக்குமா, யாருக்கு இல்லாம இருக்கு. ஏன் அதை குறை சொல்றீங்க? அடுத்தவர்கள் திருமணம் ஆகி கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையான்னு, குழந்தை மட்டும் வாழ்க்கை கிடையாதுமா. அடுத்தவருடைய சான்றிதழ்களுக்காக ஏங்குற வாழ்க்கையை நடத்த வேண்டாம். இது உங்க வாழ்க்கை, அது தேவையில்லை. உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய கருத்தொருமித்த ஒரு உடன்பாடு முதல்ல தேவை. அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுங்கம்மா. கவிதா, உங்களுடைய வாழ்க்கைய நீங்க எப்படி சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படிங்கறதுக்கான சில வழிமுறைகளை டாக்டர் சொன்னாங்க. அதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்கம்மா. நம்ம நிகழ்ச்சிக்கு நேர்களோட கேள்விகளுக்கு பதில் வழங்கினீங்க. நன்றி டாக்டர் அசோகன். நன்றி டாக்டர் சுபா சார். கோடிக்கணக்கான செயற்கையான காகித பூக்களை வச்சு அலங்கரிச்சதை காட்டிலும் ஓரமா ஒரே ஒரு ரோஜா செடி வச்சா கூட அந்த ரோஜாவோட மனம் அந்த காகித பூக்களோட அலங்காரத்தை மிஞ்சிடும். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். பணம் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற செயற்கையான சந்தோஷங்களை விட உண்மையான அன்பு, பாசம், மனிதநேயம் கொடுக்கிற மனநிறைவும் மனமகிழ்ச்சியும் பல கோடி மடங்கு சிறந்தது. காகிதத்தை நோக்கின நம்ம வாழ்க்கை பயணத்தை மனநிறைவு சார்ந்த பயணமா திசை திருப்ப மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.